முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறே. நான் முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறே. நானும் என் சபையாரும் உம்மையே நேசிப்போ. உமக்காய் ஓடுவோ. உங்க நாமம் சொல்லுவோ. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ. உமக்காய் ஓடுவோ. உங்க நாமம் சொல்லுவோ. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தெய்வம் உயிருள்ள தெய்வம், பேசுகிற தெய்வம். என் ராஜா பிறக்கிறதற்கு முன்பாக இப்படித்தான் பிறப்பார் என்ற தீர்க்கதரிசிகளால் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இப்படித்தான் உண்டாகும் என்று முன்னறிவிக்கப்பட்டபடியே 2023 ஆண்டுகளுக்கு முன்பாக இதோ உலகத்தின் பாவத்தை போக்கும்படியாக உங்களுக்கும் எனக்கும் தாவீதின் ஊரினிலே பெத்லகேமிலே உங்க நடுவில் என் நடுவில் ராஜாவாய் பிறந்திருக்கிற அந்த ராஜாதி ராஜனுக்கு ராஜா பிறந்ததுனால கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய பிள்ளைகள் என்று அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தை அப்பான்னு கூப்பிடுங்க. வாய் திறந்து உங்களை அப்பான்னு கூப்பிடு, உங்களை அப்பான்னு கூப்பிடு, உங்களை அப்பான்னு கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தை எனக்கு தந்தீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி உட்காருவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல மகிழ்ச்சியான நாள். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மகிழ்ச்சியான நாள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ராஜா பிறந்த நாளும் பாருங்களேன், எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. ஆமென். ராஜா இல்லாதவங்களுக்கு கலக்கம், ராஜா இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி. ஆமென். ராஜா இல்லாதவங்களுக்கு என்ன கலக்கம்னா எப்படி நம்ம வாழுவோம்னு. ராஜா பிறந்தவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு. எப்படி என் அப்பா என்னை வாழ வைப்பார், என் பிள்ளைய வாழ வைப்பாரு, என் சந்ததியை வாழ வைப்பாரு, என் சந்தானத்தை வாழ வைப்பாரு. ஏன்னா அவருக்கு ஒரு நாமம் இருக்கிறது, வாழ முடியாதவர்களை வாழ வைக்கிறவர். நான் உனக்கு வாழ வைப்பேன்னு சொல்லி அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி அப்பா நமக்கு நன்மை செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்படியும் அப்பா நன்மை செய்வார். ஆமாம். நம்ம தேடி போக வேண்டாம், அவர் நம்மளை தேடி என்ன செஞ்சார் சொல்லுங்க, வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு மதியான செய்தியில் சொன்னோம் பார்த்தீங்களா, நிறைய நன்மையை செஞ்சாச்சு. ட்ரெஸ் எடுப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் என்ன வந்துட்டு பெரிய வெள்ளம் வந்துட்டு. நமக்கு தெரிஞ்ச தூத்துக்குள்ள ஒரே ஒரு கடை தான், கண்ணான்னு சொல்கிற கடையை தவிர வேறு கடையே தெரியாது. எப்படியோ கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி இன்னைக்கு புதுசாக கட்டிட்டு வந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்து. நல்லா கைகளை தட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போய் பார்க்குறேன், அந்த ஓனர் ஒரு 10 தடவை ஃபோன் பண்ணியிருக்கிறார். எடுத்து சொன்னேன், சார் சாரி ஐயா, சாரி பிரதர், சாரி, இப்படி ஆராதனை. அவர் பாஸ்டர், நீங்கள் எல்லாரும் ட்ரெஸ் எடுத்தீங்க, ஆனால் உங்களுக்கு எடுக்கலையே, உங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் வேணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் என்ன செய்வார், டேனி பிறக்கும் பொழுது கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ்ஸுக்கு காசு இல்லை, சில சில்லறைகளை பிறக்கி கொண்டு போய் சாயல்குடியில் வாங்கணும். இன்றைக்கி கர்த்தர் சில ஆண்டுகள் கடந்து போச்சு, நம்மளை தேடி விசாரிக்கிறதற்கு தேவன் ஒரு மனிதனை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் எங்களுக்கு வேணும்னு சொன்னோமோ அதெல்லாம் உடனே அந்தந்த செக்ஷனில் சூப்பர்வைசரை சொல்லி, பாஸ்டர் உங்களுக்கு கிளம்பி கொண்டு வர்றாங்க அப்படி சொல்லிட்டார். 5 மணிக்கு கிளம்பிட்டான்னு சொன்னாங்க, ஆட்களை காணவே காணோம்.
9:30 மணிக்கு தான் வராங்க. என்னன்னு கேட்டால் சொல்கிறாங்க, நீங்கள் கேட்ட ட்ரெஸ்ஸு தூத்துக்குடி லாரி செட்டில் வந்து கிடந்துட்டு 2-3 ட்ரெஸ்ஸு, அது நாளைக்கு தான் தூத்துக்குடி வரும். அதனால் எங்கள் ஓனரு தூத்துக்குடி போய் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவு, அங்கே உள்ள செட்டில் உள்ளவனை போய் பார்த்து எடுத்து கொண்டு 9:30 மணிக்கு வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் கொண்டு வந்துட்டு பில்லை கொடுத்தாங்க. நான் காசு கொடுக்க போனேன். அவர் சொன்னார், இல்லை, எங்கள் முதலாளி சொன்னார், நீங்கள் எப்போ வர்றீங்களோ அப்போ கொடுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இப்படியே ஆண்டவர் நடத்துகிறாரு, இப்படியே ஆண்டவர் என்ன செய்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் அப்பா வழியை உண்டாக்குவார். எதில் வழியை உண்டாக்குவார் சொல்லுங்கள்? ஆமாம், உங்கள் சிந்தையில் மட்டும் நல்ல எண்ணம் இருந்தால் போதும். இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் நடக்குமா? நடக்குமா சொல்லுங்களேன். நடக்காது. ஏசு இருந்தால் நடக்கும். ஏசு இருந்தால் என்ன செய்யும் சொல்லுங்கள்? நடக்கும். நான் இன்றைக்கும் சொல்லுவேன், அதே கடைக்கு முன்னுக்கு தான் 18 வயது போல் வாலிபனா ஊழியம் செய்யும்போது என் தகப்பனார் யாரோ போட்ட சட்டையை 2வது துவைச்சி காண்டா வச்சு விற்கிறத 50 ரூபாய்க்கு 5 ரூபா தசமாக எடுத்து வச்சுட்டு ஒரு சட்டை 15 ரூபான்னு எனக்கு 3 சட்டை 45 ரூபாய்க்கு கொண்டு வந்தாங்க. நான் நினைப்பேன், அந்த சட்டை இன்னும் என் கண்களுக்கு முன்பாக இருக்குது. எல்லா கலரும் ஒன்று போட்டால் ஒவ்வொரு ஆள் போடலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிபத்தில் போடும் பொழுதே நான் ஒரு 40 வயசு ஆளாயிட்டேன், 70 வயசு ஆளாயிட்டேன். அப்படி இந்த சட்டை என்ன செஞ்சு சொல்லுங்கள் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்பாவுக்கு ஊழியம் செய்கிறோம். அப்பாவை தேடுறனால நம்மளை தேடி நன்மை செய்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷம் நமக்கு ஒரு மேன்மையான வருஷம். ஆமென். கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் வேம்பாரில் கர்த்தர் இந்த ஊழியத்தை கொண்டு வந்து 35வது ஆண்டுக்குள்ள கர்த்தர் உங்களை என்னை நடத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷமும் நம்ம தகப்பனார இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய கொண்டாட்டத்திற்கு செய்தி கொடுக்க நம்ம தகப்பனாருக்கு இந்த 80 வயதிலும் நம்ம தாயாருக்கு கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொடுத்து ஜீவாதிபதி கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா உற்சாகமாக கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. நான் சொன்ன மாதிரி யாரும் தொட்டில் கட்டி ஆட்டுற மாதிரி இங்கே நம்ம என்ன செய்யலை. அவர் வான என் சிங்காசனம் 2023 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாலகனாக பிறந்தார். இப்போ அவர் சொல்கிறார், வானத்தில் நான் உட்கார்ந்துருக்கிறேன், என் சிங்காசனம் வானத்தில் இருக்குது, பூமியில் என் பாதம் இருக்குது. இந்த பாதத்தை பணிந்து கொள்ளுகிற யாவரும் ஒரு நாள் என்னிடத்தில் வருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் நல்ல வார்த்தையை கேட்போம். கொஞ்ச நேரம் தான் நம்ம அப்பா நம்ம மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பாங்க. நல்ல பலத்தோடு கைகளை தட்டி உற்சாகமாக வரவேற்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். மாரநாதா, மாரநாதா, மாரநாதா சீக்கிரமாக வரப்போகிறார். ஆண்டவர் சமூகத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த கிறிஸ்மஸுக்கோ வருஷத்துக்கோ என்னால் வர முடியலை. இந்த நாட்களில் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை பலப்படுத்துங்க. ஏன் என்னை பலப்படுத்த கேட்டேன்னா, உங்களை பலப்படுத்துகிற வார்த்தையை தர்றதுக்கு தான். என்ன அவர் பலப்படுத்தினா என் வாயில் இருந்து அவருடைய பலப்படுத்துகிற வார்த்தை உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் யோவானுடைய புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை கூட வாசிப்போம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, பாச்சுமா, நீ அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதி உத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். இந்த சபையில் சத்தியவான்கள் இருக்கிறதை ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த சபையில் யார் இருக்காங்களா? சத்தியவான்கள் இருந்தால் சத்தியவதிகளையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுவோம், இந்த சத்தத்தை கேட்கும் வரைக்கும்
தூங்கவே மாட்டோம். அல்லேலூயா. இந்த சத்தத்தை, ஏன் சத்தத்தை இல்லை, அப்பாட ஏசப்பாட சத்தத்தை கேட்கும் வரைக்கும், நாங்கள் இந்த சர்ச்சை விட்டு வெளியே போகும் வரைக்கும் எங்கள் கண்ணுக்கு தூக்கமே வரக்கூடாது. பக்கத்தில் பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்க, சத்தியவதிகளே. நீங்களும் கையை கொடுத்து சொல்லுங்க, சத்தியவான்களே. நீங்களும் கையை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்ன பேரை வச்சிருக்கிறாரு? சத்தியவான்களாம். அல்லேலூயா. இப்போ பிறந்த இயேசு இல்லை, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மை சந்தித்த ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தை, என் சத்தத்தை சத்தியவான் கேட்கிறான், சத்தியவாதிகளும் கேட்கிறான். காரணம், இந்த சபை சத்தியவான்களையும் சத்தியவாதிகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. அதாவது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நான் சத்தியத்தை, இதில் எழுதப்பட்ட சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன். இந்த 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 சத்தியத்தை, எழுதியிருக்கிற சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்லத்தான் நான் பிறந்தேன். அல்லேலூயா. அப்போ நம்ம ஏன் பிறந்திருக்கோம்? நம்ம எதுக்காக பிறந்திருக்கிறோம்? சத்தியத்தை கேட்கவும் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கவும் நாம் கர்த்தருக்குள்ளே பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் இந்த சந்தோஷத்தை, ஆண்டவர் மட்டுமல்ல, பரலோகமே பார்த்து சந்தோஷப்படுகிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள், சத்தியவான்களும் சத்தியவதிகளும் சத்தத்தை கேட்கிறார்கள் என்று சொல்லி பரலோகமே அப்படி உற்று பார்க்குது. அப்படின்னு பைபிளில் எழுதியிருக்கா இல்லையா? எழுதியிருக்கா? எப்படி எழுதியிருக்கு? தூதுகள் என்ன செய்கிறாங்க? பார்க்க ஆசையாக இருக்காங்களாம். இந்த வேம்பாரில், தேவ சபையில், இந்த நள்ளிரவில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குற சத்தியவான்களும் சத்தியவதிகளும் கூடி இருக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த சத்தியத்துக்கு வச்சு சாட்சி பிறக்க கொடுக்க வந்த என்னுடைய ஆண்டவருடைய ஒரு மேன்மையான சாட்சி என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் 430 வருடங்களாக அடிமைகளாக இருந்தாங்க. இஸ்ரவேலர் யாரு? தேவனுடைய ஜனங்கள். அந்த ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக வாழ இல்லை, வாழ்கிறது போல இருந்தாங்க. இன்றைக்கு அடிமைகள் எங்கேயாவது வாழ்கிறாங்களா? ஆனால் தேவனுடைய சந்ததி, தேவனுடைய கோத்திரம், 12 கோத்திரமும் அங்கே என்ன செய்து அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைகளாக இருந்தார்கள். எங்கே அடிமைகளாக இருந்தாங்க? எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. ஆண்டவர் இதை பார்த்தார் என்று சங்கீதத்தின் யாத்ராமத்துடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதில் 6, 7, 8 கூட வாசிப்போம். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா விழித்திருந்து கேளுங்க. அல்லேலூயா. இது கதையல்ல, காவியமும் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் மெய்யாகவே
உங்களுடைய கரங்களை தயவாய் உயர்த்திக் கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே எங்கள் கண்களை திறங்க ஆண்டவரே, எங்களுடைய விசுவாச கண்களை திறங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற தேவ கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இதில் ஒரு வார்த்தையை கூட நாங்கள் மிஸ் பண்ணாதபடி நாங்கள் கேட்டு ஆண்டவர் உம்மை சந்தோஷப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். 430 வருடங்களாக இந்த எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தாங்க. அடிமைகள் என்றால் அங்கே என்ன கிடையாது? ஆராதனை கிடையாது, துதி கிடையாது, தோத்திரம் கிடையாது, கர்த்தரையே கிடையாது. அந்த பாபிலோன் ராஜ்யத்தில் அருவருப்பும் அசிங்கமும் விபச்சாரமும் வேசித்தனம்தான் இருந்துச்சே தவிர வேதம் அங்கே இல்லை. எகிப்தில் என்ன இல்லை? வேதம் இல்லை. அடிமைகளாக இருக்கிறவங்களுக்கு அதை தேடுறதுக்கு நேரம் இல்லை. ஒன்று தான் செய்தாங்க, அழுதுகிட்டே இருந்தாங்க, அழுதுகிட்டே இருந்தாங்க, பெருமூச்சு விட்டுக்கிட்டே இருந்தாங்க. 430வது வருஷத்தில் நம்முடைய ஆண்டவர் சொன்னது போல அந்த 8வது வசனத்தை வாசியுங்கள். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அல்லேலூயா. இறங்கினேன் என்றால் அது அர்த்தம் வானத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களுடைய நம்முடைய தகப்பனார்மார்களுடைய விடுதலைக்காக, தாய்மார்களுடைய விடுதலைக்காக, அல்லேலூயா, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு வெற்றியை கொடுக்க ஆண்டவராகிய தேவன் ஒரு காரியத்தை செய்தார். அவர்கள் அடிமையாக இருந்த 430வது வருஷத்திலேயே அவர் விடுதலையாக்கி செங்கடலை பிளந்து என்ன செய்தார்? 6 லட்சம் புருஷர்கள் மட்டும் இருந்தாங்க. எத்தனை லட்சம்? 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம். மனைவிமார், பிள்ளைகள், அப்படிப்பட்ட ஜனங்களை பிரித்து என் ஆண்டவர் விடுதலையை கொடுத்து அவர்களை கொண்டு வந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் கவனமாக கேட்குறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் அந்த 430வது வருஷத்தில் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தார். அங்கே அழைத்து கொண்டு வந்து காடைகளை கொடுத்தார், நல்ல மன்னாவை கொடுத்தார், எல்லா காரியங்களையும் கொடுத்து அவர்கள் நல்ல புஷ்டி பார்க்கின்றார். 40 வருஷம் வனாந்தரத்திலே நடத்தினார். எத்தனை வருஷம்? 40 வருஷம் என் ஆண்டவர் அந்த லட்சக்கணக்கானவர்களை நடத்தினார். ஆகாரம் கொடுத்தார். என்ன ஆகாரம்? அவங்க கேட்டாங்க, எங்களுக்கு இறைச்சி வேணும், நல்ல தண்ணி வேணும், எங்களுக்கு பூண்டி வேணும். அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஒரு நாள் என் அருமையான தேவன் அவர்களை சீனாய் மலைக்கு அழைத்தார். எல்லாரையும் அழைத்தார், எல்லாரையும் அழைத்தார், அவர்களோடு பேசும்படி அழைத்தார். எத்தனை பேர் கவனமாக கேட்குறீங்க? அவர்களோடு எதற்காக அழைத்தார்? அவர்களோடு தன்னுடைய கட்டளைகளை கொடுக்க அவர்கள் அழைத்தார். எடுத்து வாசிப்போம். யாத்திராமம் 20ஆம் அதிகாரம். யாத்திராமம் 20ஆம் அதிகாரம். யாத்திராமம் 20ஆம் அதிகாரத்தில் அவர் கொடுத்த சம்பவம் என்ன? ஒவ்வொரு கற்பனைகளாக கொடுத்து கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது ஆண்டவர் வாசிப்போம். 20ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளாவன, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே.
என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆமென், அல்லேலூயா. என்ன சொன்னார் ஆண்டவர்? அத்தனை ஜனங்களுக்கும் விடுவித்து கொண்டு வந்த ஜனங்களுக்கு என்ன சொன்னார்? முதல் கற்பனை என்ன? வேண்டாம். வாசிமா. மோசே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். ஜனங்கள் எல்லாரும் இடிமுழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக. தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக. பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். பேசினால் நாங்கள் செத்து போவோம். ஆண்டவர் எவ்வளவு ஒரு மேன்மையான காரியத்தை செய்து இந்த அடிமைத்தனத்தில் இந்த ஜனத்தை கொண்டு வந்து நல்ல கட்டளைகளை கொடுக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை, அவங்க சொன்ன வார்த்தை, மோசே நீர் பேசும். தேவன் எங்களோடு என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. யார் பேசுகிறாங்களோ பேச இல்லையோ, நம்ம தெய்வம் நம்மோடு பேச வேண்டும். நம்ம தெய்வம் நம்மோடு பேச வேண்டும். எத்தனை பேர் அதை நல்லது என்று சொல்கிறீங்க? மனுஷன் பேசுறதை விட, இந்த சேவியர் பேசுறதை விட என் கர்த்தர் உங்களோடு பேசுறது எவ்வளவு மேலானது. இவ்வளவு 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 கஷ்டப்பட்டு அவர்களுடைய கூக்குரலை கேட்டு விடுதலையாக்கி, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வாழ்வு கொடுத்து நீங்கள் இப்படி வாழ்ந்தால் நல்லது என்று சொல்லும்போது, அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு மோசே பேசினா நாங்கள் கேட்குறோம், தேவன் எங்களோடு பேச வேண்டாம், தேவன் எங்களோடு பேச வேண்டாம். அன்றிலிருந்து தேவனுடைய பிரத்யட்சமான தரிசனமும் தேவனுடைய வார்த்தையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லாமல் போனது. என்னைக்கு இந்த ஜனம் தேவன் எங்களோடு பேச வேண்டாம், நாங்கள் செத்து போகிறோம், மோசே நீர் பேசும். ஆண்டவர் நல்ல வார்த்தை சொன்னார், கடுமையான வார்த்தை ஒன்றும் சொல்ல இல்லை, உன்னதமான வாழ்க்கைக்குரிய அந்த காரியத்தை சொன்னார்.
அந்த தேவனுக்கு ஜனங்கள் சொன்ன, அந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் சொன்ன வார்த்தை என்ன? தேவன் எங்களோடு பேச வேண்டாம், மோசே பேசட்டும். தேவன் பேசினால் நாங்கள் செத்து போவோம். ஆண்டவர் நமக்காக எவ்வளவு எவ்வளவு பிரயாசப்பட்டு நம்ம துக்கங்கள், வேதனைகள், நம்முடைய அடிமைத்தனங்கள், நம்முடைய விக்கிர ஆராதனைகள், இப்படிப்பட்ட எல்லா காரியத்திலிருந்து விடுதலை கொடுத்து நீங்கள் இப்படி வாழுங்க என்று 10 கட்டளைகளை கொடுக்கும்போது நீங்கள் பேசாதீங்க, எங்களுக்கு நல்ல எப்படி அனுகூலமாக பேசுகிறவங்க பேசட்டும். இன்னைக்கு கடினமான உபதேசம்னு சொல்லுகிற உபதேசத்தை கேட்க மனசு இல்லை, கள்ள உபதேசத்தை கேட்க நிறைய பேர் ஆசையாக இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தை அவங்களே சொல்கிறாங்க. தேவ சபைக்கு போனால் ரொம்ப ஆழமான சத்தியத்தை சொல்கிறாங்க, கடுமையான வார்த்தைப்படி நடக்க சொல்கிறாங்க. நமக்கு அந்த மோசை மாதிரி அவர் சொல்கிறார், அதான் நமக்கு நல்லா இருக்குது. 400 வருடம் தேவனுடைய மகிமையை இஸ்ரவேல் ஜனங்கள் இழந்து போனார்கள். தேவனுடைய பிரசன்னமும் ஒரு தரிசனமும் ஒன்றும் கிடைக்கல. நியாயாதிபதிகளிடத்தில் ஆண்டவர் இவர்களை ஒப்பு கொடுத்துட்டார். நியாயாதிபதிகள் விசாரித்து கொண்டிருந்தாங்க. அவனுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர், நான் சிந்தித்து பார்த்தேன், ஆண்டவர் சொன்னது போல இந்த தேவ சத்தத்தை கேட்க முடியல. அப்போ எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை? என்ன வாழ்க்கை? இருண்ட வாழ்க்கையாக போச்சு. வேதனைப்பட்ட ஆண்டவர் கடந்த 35 ஆண்டுகள் ஊழியம் செய்த அந்த செலிப்ரேஷன் பண்ண அந்த நாளில் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை, ஒரு வார்த்தை உங்களுக்கு ஞாபகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏசாயா 6ஆம் அதிகாரம், ஏசாயா 6ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம் அதில் 7, 8. அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஏசாயாவின் இடத்துல கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. பொறுத்து பொறுத்து பார்த்து ஆண்டவர் ஜனங்கள் விடுகிற முறையீடுகள், கஷ்டங்கள், வேதனைகளை பார்த்து அவரால் பொறுக்க முடியல. அவருடைய சத்தத்தை ஏசாயாவோடு பேசுகிறார். என் காரியமாக யாரை அனுப்புவேன்? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, அவர் செய்ய நினைத்த காரியம் இன்னும் முடியலை, அவருக்கு தாங்க முடியலை. ஆனால் ஏசாயா சொல்கிறார், என்னை அனுப்பும். 9ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 9ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அதில் 1 இருந்து எடுத்து வாசிப்போம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பது இல்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகி அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழுகிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன்
கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமென். எதை செய்யும்? நமக்கு ஒரு குமாரனான இயேசுவை கொடுக்கிறது. அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஏசியாவை நம்பவில்லை, தீர்க்கதரிசி சொன்னவனை நம்பவில்லை. ஆண்டவர் சொன்ன ஒரு முக்கியமான காரியம் கர்த்தருடைய வைராக்கியம். இது என்ன செய்யும்? இதை செய்யும். எப்படி செய்யும்? அந்த குழந்தை குமாரனாக மாறி அப்படி ராஜ்யத்துக்கு என்ன இருக்காது? முடிவு இருக்கா? முடிவில்லை. காரணம் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்கிறது. அவருடைய தரிசனம் இதை செய்கிறது. எப்படி செய்கிறது? நீ நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வைராக்கியம், அவருடைய தரிசனம், எப்படியாவது இந்த ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும், எப்படியாவது இந்த ஜனங்களை அடிமைத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும். எப்போ இந்த ஜனங்கள் கர்த்தர் எங்கள் தேவன் எங்களோடு பேச வேண்டாம், மோசே பேச விட்டு இருண்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ அவங்க சந்ததி ஒரு வெளிச்சமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வேதத்தில் யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை, யோவான் 3:16 வாசிப்போம். வேகமாக எடுத்து வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அவருடைய ஒரே பேரான குமாரனை அவர் நம்பினார். அல்லேலூயா. அவருடைய ஒரே பேரான குமாரனை அவர் நம்பினார். அவர் எப்படிப்பட்டு இருப்பார் என்பதை அழகாக ஆவியானவர் வினோ மூலம் ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் பேச வைத்தார். எத்தனை பேர் கவனித்து கேட்டீங்க அதை? அல்லேலூயா. கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அவரே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை மீட்புக்காக, இரட்சிப்புக்காக, அந்த இருளை மாற்றுவதற்காக நமக்கு கொடுத்தாரானால் நாம் நம்ம பிள்ளைகளை என்ன தரிசனத்தோடு நம்ம கொடுக்கிறதுக்கோம்? அல்லேலூயா. இது பிதாவுடைய தரிசனம் என்ன? ஏன் பிள்ளை தான், ஏன் மகன்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாங்க? வெளிச்சம் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லப்பட்டது போல 400 வருஷங்களாக தேவனுடைய பிரத்யட்சமான தரிசனங்கள் கிடைக்க இல்லை. வேதம் சொல்லுகிறது. ஆபாகூக்குடைய புஸ்தகம் வேகமாக எடுத்துக்கொள்வோம். ஆபாகூக் 2ஆம் அதிகாரம் அதில் 3வது வசனத்தை எடுத்து வாசி. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அல்லேலூயா, உன் தலை மேல கையை வச்சு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். அது என்ன செய்ததில்லை? தாமதிக்கிறது இல்லை. அல்லேலூயா. அது என்ன செய்யறதில்லை? தாமதிக்கிறது இல்லை. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உனக்கு சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். அவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை, அவர் தன்னுடைய ஊழியக்காரர் மூலம் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். தாமதிப்பதில்லை. அது தாமதிக்காமல் அது நடந்தேறினது.
எப்படி நடந்தேறது? அந்த பிரத்தியமான சத்தத்தை சகரியா கேட்க ஆண்டவர் உதவி செய்தார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே லூக்கானுடைய புஸ்தகத்திலே பார்க்கும்போது சகரியாவுக்கு இந்த சத்தம் கேட்கிறது. அவன் தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது அந்த சத்தம் கேட்கிறது. அவன் மனைவிக்கு இந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முன்பாக 2 பேரும் தேவனுக்கு பயந்து தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றி கொண்டு இருந்தார்கள். அவர்களுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. அவங்களுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் தன்னுடைய தூதனை பிரத்யட்சமாக அனுப்பி அங்கு சொல்லுகிறார், இந்த வயதான நாட்களில் உனக்கு ஒரு என்ன செய்யும்? குழந்தை பிறக்கும். அதுக்கு யோவான் என்று பேர் வையி. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் எது நம்மகிட்ட இல்லையோ அதை நிறைவேற்றும் வரை அவருடைய தரிசனம் ஓயாது. நம்மகிட்ட என்ன குறைவாய் இருக்குதோ அதை நிறைவேற்றும் வரைக்கும், நான் சொன்னது செய்யும் வரை உன்னை விட்டுவிடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன அந்த வார்த்தையின்படிதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்ன வார்த்தை தாமதிப்பதில்லை. தாமதிக்காது, தாமதிக்காது. சகரியாவுக்கு சொன்ன அந்த வார்த்தை தாமதிக்கவில்லை. அடுத்தது என்ன நடக்கிறது? யூதேயா தேசத்தில், கலிலேயா தேசத்தில் இருக்கிற 1 அதிகாரம், லூக்கா 1 அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா 1:27-36 வரைக்கும். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தாலாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். அல்லேலூயா. ஆண்டவர் அதை நிரூபிப்பதற்கு அவருடைய இனத்திலேயே ஒருவரை சொல்லுகிறார். மரியாளுடைய இருக்கிற தேசத்துக்கும் அவங்க இருக்கிற இடத்துக்கும் ரொம்ப தூரம், ஆனால் சொந்தக்காரங்க நம்ப வேணும் என்று. நீங்கள் சொந்தக்காரங்க நம்புறீங்க தானே? என்ன சத்தியவதிகளே, நீங்கள் சொந்தக்காரங்களை நம்புறீங்க தானே? சத்தியவான்களே, நீங்கள் சொந்தக்காரங்களை நம்புறீங்க தானே? அல்லேலூயா. ஒரு சம்பவம் நடக்கணும்னா சொந்தக்காரங்களுக்கு தான் ஆண்டவர் செய்துக்கிட்டு இருப்பார். ஒரு சொந்தம் மற்ற சொந்தத்தில் சொல்லும், தேவசபைக்கு போனோம், இயேசு எங்கள் இருளை வெளிச்சமாக்கினார். சொந்தங்கள்ட்ட தான் சொல்லுவாங்க. அந்த சொந்தத்தை கவனமாக கேட்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த சொந்தத்தினுடைய காரியத்துக்கு சொல்லுகிறார், அந்த உன் இனத்தாளாகிய எலிசபெத்துக்கு இது 6ஆம் மாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாசிமா தொடர்ந்து. ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மழடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கிடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான்.
அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டிற்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனாலே கிடைத்தது? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எலிசபெத்துக்கு தெரிந்தது, இவள் ஆண்டவருடைய தாய், தேவ சபைக்கு வந்த தேவ பிள்ளையே, சத்தியவானே, சத்தியவதியே, உனக்கு தேவ ஆவியானவர் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது, நீ பெத்த மக்களை குறித்து ஆலோசனை கொடுக்கும்போது அந்த ஆலோசனையை நீ மனசில் வைக்க வேணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மனசில் வைக்க மட்டுமல்ல, அந்த தீர்க்க தரிசனம் நீ என்ன செய்ய வேணும்? நிறைவேறும் வரை நீ பிள்ளையை காத்து வளர்க்க வேண்டும். எடுத்து வாசிப்போம். லூக்காவினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அல்ல 49, 50, 49 வாசிப்போம். அதற்கு அவர்கள், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? இல்லைம்மா, 48 வாசிமா. தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றால். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நீங்கள் ஏன் என்னை தேடுகிறீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா? தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அவர்கள் தாண்டவர் சொன்ன வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தையை பெற்றவங்களால உணர்ந்து கொள்ள முடியல. ஏன்னா தேவனுடைய அந்த மேலான வார்த்தையை உணர்ந்து கொள்றதில்லை. பெற்றவங்க இப்போ நம்ம சபைக்குள்ள உள்ளேயும் வெளியேயும் சைட்லையும் இருக்கிற பெற்றவங்க சத்தியவான்களும் சத்தியவதிகளும் அவங்க பிள்ளைகளை பற்றி சொன்ன தீர்க்க தரிசனங்களை என்ன செய்யறதில்லை? உணர்ந்து கொள்றதில்லை. எத்தனை பேருக்கு சொல்கிற புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? அதாவது ஊழியக்காரங்க அப்படியே தேவனிட்ட கேட்டு கேட்டு அவங்க சொல்கிற வார்த்தைகளை சரியாக புரிஞ்சுட்டு உணரணும். இது யாருடைய வார்த்தை? இது கர்த்தருடைய வார்த்தை. அந்த உணர்வு வேணும். இங்கே சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான என்ன காரியத்துக்கு நான் வர்றேன்னு சொன்னால், என்ன காரியத்துக்கு ஆவியானவர்களோடு பேச விரும்புகிறான்னா, பிள்ளைகளை குறித்த தரிசனங்கள் உங்களுக்கு வேண்டும், ஆண்டவர்கிட்ட கேட்கவும் வேண்டும். பெற்ற பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு ஏற்ற தேவ தரிசனங்கள் வேணும். நான் என் மகன் வினோவை தரிசனத்தோடு வளர்த்தேன்னா அடி உத கொடுத்து தான் வளர்த்தேன். அவனே போன முறை சொன்னான், எங்கள் அப்பா ஜெபத்துக்கு வராததுனால காலால் ஏறி என்ன செய்தானே, ஒரு சாதாரண மிதி இல்லை, அது ஜெபத்துக்கு வர இல்லைன்னு சொல்லி நான் எழும்பி ஜெபத்துக்கு போயிட்டேன், இவன் ஜெபத்துக்கு வர இல்லைன்ட்டு. ஏதோ கொஞ்சி விளையாடையில் அவனோட ரொம்ப தர்மமாக அடி கொடுத்து தான் வளர்த்தேன். தரிசனம் உள்ள பிள்ளைய அது தப்பு என்று எனக்கு புரிஞ்சுது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தான். காலால் மிதித்ததும், வாரால் அடித்ததும், விறகால் அடித்ததும் தப்பு. ஜெப தரிசனத்தில் பிள்ளைகளை வளர்க்கணும். ஒரு ஊழியக்காரங்க உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னால் அதை பொறுமையோடு நிறைவேறும் வரைக்கும் அந்த தரிசனத்தை நமக்கு நிறைவேற்றுவார், நம்ம பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவார் என்று சொல்கிற தரிசனம் உங்களுக்குள்ள வேணும். ஆனால் நாம் தான் சரியாகணும். பிள்ளைகள் சரியாகிறத விட நம்ம தான் சரியாகணும். நம்ம சரியாகிக்கிட்டு அந்த தரிசனம் நிறைவேற
நம்ம காத்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு வேலை காரியமோ, அதான் நீங்கள் படித்து போட்டு வேலை இல்லாமல் இருக்கிறீங்களா, ஒரு திருமண காரியமா, அல்லது கணவனை விட்டு பிரிஞ்சு வாழ்கிறீங்களா, குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்களா, என்ன காரியத்துக்கும் கர்த்தரிடத்தில் பதில் இருக்கிறது. அது தரிசனத்து மூலம்தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார், உங்களால் வளர்க்க முடிஞ்சாலும் முடியாவிட்டாலும் கர்த்தருடைய வைராக்கியம் உங்கள் பிள்ளைகளை தரிசனத்துக்கு நேராக வளர்க்கும், தரிசனத்துக்கு நேராக வளர்க்கும், தரிசனத்துக்கு நேராக வளர்க்கும். அந்த அவர் சொன்னது, கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். என்னுடைய வைராக்கியம் இந்த ஜனங்களுக்கு ஊழியம் செய்யணும். நான் விடுவிச்சு கொண்டு வந்துட்டேன், நான் விடுவிச்சு கொண்டு வந்துட்டேன். இப்போ அவங்க எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. ஆகவே அவங்கள இந்த ஜனத்துக்குள்ளே இருந்த ஒரு தீர்க்கதரிசியை நான் எழுப்புவேன். கர்த்தருடைய வருகை தாமதமானா இந்த இடத்துல இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் ஆண்டவருடைய ஆலோசனைகளும் தாமதித்தாலும் அதுக்காக காத்திரு, அது நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருந்தா, அல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் இந்த பிறந்த ஆண்டவராய் இயேசு பிறந்த இந்த நாளில் ஓம் பிள்ளைகள் பிறந்து உன்னிட்ட இருக்கிறது யார தரிசனத்தின்படி இருக்குது, அதை புரிஞ்சுக்கொள். தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இந்த சத்தியம் ஒரு மகிமையான சத்தியம். காரணம், தேவன் இந்த தேவ சபைக்கு அழைத்த உன்னையும் உன் சந்ததி, இதை மட்டும் கடைசியாக ஆவியானவர் சொல்றதுனால சொல்கிறேன். ஒரு அளவா சந்தரபி கரபா. சங்கீதம் 102, சங்கீதம் 102 27 28 வாசியுங்கள். நீரோ மாறாதவராயிருக்கிறீர், நீரோ மாறாதவராயிருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், உமது அடியானுடைய பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள். அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். சந்ததி உமக்கு முன்பாக நிலைத்திருக்கும். யார் சொல்றா? தாவீது சொல்றான். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள், நீ நினைக்கலாம் இந்த 2023 இந்த காரியம் நடக்குன்னு பார்த்த முடியலை. ஆண்டவர் சொல்லுறான், அவன் சொல்லுறான், தாவீது சொல்லுறான், ஆண்டு முடிஞ்சு போகலாம், ஆனால் உம்முடைய ஆண்டுகள் என்ன செய்யலை. இந்த 2023 முடியும். ஆண்டு உனக்கு 2024 வச்சிருப்பார். உன்னுடைய காரியங்களுக்கு வச்சிருப்பார். உன் பிள்ளைகளுடைய நன்மையான காரியங்களுக்கு வைத்திருப்பார். உனக்கு ஒரு நல்ல ஜாப்பை ஆண்டவர் கொடுக்க நினைத்து வைத்திருப்பார். உனக்கு நல்ல இடத்துல திருமணத்தை செய்து வைக்க ஆண்டவர் ஒரு நல்ல நினைவை வைத்திருப்பார். நீரோ யாராம்? மாறாதவராயிருக்கிறீர். இப்படி ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. பிள்ளைகள் என்ன செய்வாங்களாம்? தாபரித்திருப்பாங்க. அல்லேலூயா. யாருடைய அறிக்கை? தாவீதினுடைய அறிக்கை, மேன்மையான அறிக்கை. இப்படி தான் சொல்கிறான். ஏன்னா அவன் தரிசனம் பெற்றவன், தீர்க்க தரிசனத்தை பெற்றவன். அவன் சொல்லுகிறான், இப்படி இருக்குது, நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் என்ன செய்யவில்லை. நீ நினைக்கிறது 2023 முடிய போகுதுண்டு, அவருடைய கரத்தில் தான் நாட்கள் இருக்கிறது, அவருடைய கரத்தில் தான் நாட்கள் இருக்கிறது. அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. ஆண்டவர் அவன் சொல்கிறான், பிள்ளைகளோ தாவரித்திருக்க போகுது, என் சந்ததி உமக்கு முன்னாடி நிலை நிற்கும். காரணம், உன் பிள்ளைகளை குறித்து வைராக்கியம் உனக்கு இருக்கோ இல்லையோ, அவனை தெரிந்து கொண்ட, உன் தத்துவத்தில் தெரிந்து கொண்ட அந்த தகப்பருக்கு தெரியும் ஒரு வைராக்கியம். இவனை இப்படித்தான், இவளை இப்படித்தான், இவங்க வாழ்க்கை இப்படித்தான் நான் செய்வேன் அப்படின்ட்டு அவருடைய வைராக்கியத்தை இயேசு மூலம் அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா தேவனுடைய பிள்ளைகளே? பின்னோப்பா
ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். என்னோடு பேசும் இயேசுவே, என்னோடு பேசும் இயேசுவே, நீர் வந்து பேசாதிருந்தா என் வாழ்வு தொலைந்து போகுமே. என்னோடு பேசும் இயேசுவே, என்னோடு பேசும் இயேசுவே, நீர் வந்து பேசாதிருந்தா என் வாழ்வு தொலைந்து போகுமே. கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசின வார்த்தையின்படியே அவர் சொல்றார், என் வைராக்கியம் அதை செய்யும், என் வைராக்கியம் அதை செய்யும். உன் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள். உன் பிள்ளைகள் தவித்திருக்கிறவர்கள் அல்ல, உங்க சந்ததிகள் தாபரித்திருப்பார்கள். உங்க சந்ததிகள் சுதந்திரிக்கிறவர்கள். உங்கள் சந்தானங்கள் தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள். அவர்கள் தாவித்து ஓடுகிறவர்கள் அல்ல, அவர்கள் தாகத்தோடு இருக்கிறவர்கள் அல்ல, அவர்கள் தாபரிக்கிறவர்களுடைய பலத்த கரத்திற்குள்ளே இருக்கிறபடியினாலே கர்த்தருடைய வைராக்கியம் உங்கள் சந்ததியை தாபரித்திருப்பார்கள். அவர்கள் தாபரித்திருப்பார்கள். கேட்ட வார்த்தையின்படியே எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம்ப்பா, எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையை கொடுத்த தாசரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உன்னதமான வார்த்தையை இந்த 2023 ஆண்டில் கூட கேட்கிறதற்கு பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெய்வம் நீங்கள் எப்படி எங்களுக்கு வெளிப்பட்டீங்கன்னு சொல்கிறத நாங்கள் வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் நாங்கள் வாசித்து என்னைக்கு உங்கள் ஜனங்க உங்கள் சத்தத்தை கேட்காம போனாங்களோ அப்படிப்பட்ட ஜனங்களை மறுபடியும் நேசித்து அந்த ஜனங்களோடு பேசும்படியாக நான் பேசுகிற தெய்வம் என்று சொல்லி ஆண்டவரே, கேட்க காது உள்ளவன் இதை கேட்க கடவான் என்று சொல்லி இந்த 2023 ஆண்டிலும் உங்க பிறப்பினுடைய கொண்டாட்டத்தை நினைவு கூறுகிற இந்த நாளிலே எங்கள் காதுகளை திறந்த தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம், எங்கள் காதுகளை திறந்த தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம், எங்கள் காதுகளை திறந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையின்படி எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.